Hi guys, welcome back to GTech. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல இப்போ ரீசெண்டா ரிலீஸ் பண்ணியிருந்த Realme C15 ஸ்மார்ட் போனை அன்பாக்ஸ் பண்ண போறோம். இந்த ஃபோன் இப்போ 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு பட்ஜெட் ஃபோன் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ இந்த ஃபோன் வந்து நம்ம கையில் கிடச்சிருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக Realme 7 and 7 Proன்னு சொல்லிட்டு 2 ஸ்மார்ட் ஃபோன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதோட அன்பாக்சிங்கும் கூடிய சீக்கிரத்தில் நம்ம சேனலில் வரும். அதனால் நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறந்துடாமல் இப்படி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி நாங்கள் சாம்சங்கோட M31 ஸ்மார்ட் ஃபோன் வந்து அன்பாக்ஸ் போட்டிருந்தோம். ஸோ அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கலையா, மேலே ஐ பட்டிலும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தந்திருப்போம். ஸோ இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு மறக்காமல் அந்த வீடியோ போய் பார்த்துருங்க. இதுக்கு மேலே டைம் வேஸ்ட் பண்ணாமல் டேட்டா வாங்க அன்பாக்ஸ் பண்ண போகலாம். சரி வாங்க, நம்ம இப்போ Realme C15 வந்து ஓப்பன் பண்ணிடலாம். எப்பவும் போல் ரியல்மி தரப்புலேருந்து எல்லோ கலர் ஒரு பாக்ஸ் தந்திருக்காங்க. அதுக்கடுத்து டாப்லேயே வந்து நம்பர் 1 குவாலிட்டி ஸ்மார்ட் ஃபோன் பிராண்டுன்னு சொல்லி தந்திருக்காங்க. இந்த ஃபோன் மட்டும் தரல, ரெட்மியும் தந்திருக்காங்க, விவோவும் தந்திருக்காங்க, ஓப்போவும் தந்திருக்காங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதில் எந்த கம்பெனி நம்பர் 1 பிராண்டுன்னு சொல்லி எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கடுத்து கொட்டை எழுத்தில் வந்து C15 சொல்லி தந்திருக்காங்க. அது கீழே குட்டியாக ரியல்மின்னு சொல்லி தந்திருக்காங்க. சைடில் பார்க்கும்போது Realme C15 சொல்லி தந்திருக்காங்க. மேலே வந்து அவங்க கம்பெனி லோகோவோட தந்திருக்காங்க. கீழே வந்து இந்த ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், அந்த ரேட் அதெல்லாம் வந்து தந்திருக்காங்க. நம்ம வாங்கியிருக்க வேரியண்ட் வந்து 4GB ரேமும் 64GB இன்டர்னலும் உள்ள ஒரு வேரியண்ட் தான். இதோட ப்ரைஸ்ன்னு சொல்லி பார்க்கும்போது 13,000 வந்து வருது. அதுக்கடுத்து பேக் சைடில் வந்து இதோட இந்த ஃபோனில் இருக்க முக்கியமான ஃபீச்சர்ஸ் வந்து தந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பிளாப்லாப்லா ஆன விஷயங்கள் தந்திருக்காங்க. அதுக்கடுத்து ஆண்ட்ராய்ட் போட்டு அதோட லோகோவும் தந்திருக்காங்க. சரி வாங்க, நம்ம இப்போ இந்த ஃபோனை வந்து ஓப்பன் பண்ணி உள்ளே என்னென்ன தந்திருக்காங்கன்னு சொல்லி பார்த்துடலாம். இப்போ நம்ம வந்து இந்த பாக்ஸ்குள்ளே இருக்கிற ஐட்டம்ஸ் வந்து இவ்வளோ தான். நம்ம இப்போ வந்து ஃபஸ்ட்டாக சார்ஜிங் பிரிக்கை பற்றி பார்த்துடலாம். இது வந்து என்ன தான் 18 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருந்தாலும் இவங்க தந்திருக்க இந்த சார்ஜிங் பிரிக் வந்து 18 வாட்ஸுக்கு ரொம்ப பெருசுன்னே சொல்லுவேன். அதுக்கடுத்து இவங்க தந்திருக்க டேட்டா கேபிள் வந்து USB to மைக்ரோ USB வந்து தந்திருக்காங்க. இப்போ வர எல்லா ஸ்மார்ட் ஃபோன்ஸுமே வந்து டைப் சி வரதுனால இவங்களும் வந்து டைப் சி கேபிள் தந்திருந்தாங்கன்னா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். இந்த பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா எப்பவும் போல் மற்ற கம்பெனிலேருந்து தர மாதிரியே சேஃப்டி கைடும் அதுக்கடுத்து சிம் இஜெக்டர் டூலும் தான் வந்து தந்திருக்காங்க. யாருக்கெல்லாம் வந்து சேஃப்டி மேனுவல் வந்து படிக்கணுமோ படிச்சுக்கோங்க, படிக்க விருப்பம் இல்லாதவங்க என்ன மாதிரி சைடில் வச்சுக்கோங்க. சரி வாங்க, நம்ம இப்போ கடைசியாக ஃபோனை பார்த்துடலாம். இந்த ஃபோனோட லுக்குன்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு 13,000 ஸ்மார்ட் ஃபோனுக்கு ஒரு ப்ரீமியம் லுக் தான் வந்து தந்திருக்காங்க. இதில் வந்து ஃப்ரண்ட்லேயே வந்து வாட்டர் ட்ராப் நாட்ச் வந்து தந்திருக்காங்க. இதோட மெகா பிக்சல்னு சொல்லி பார்க்கும்போது 8 MP வந்து தந்திருக்காங்க. அதுக்கடுத்து பேக்கில் வந்து ஒரு யூனிக்கான மேட் ஃபினிஷ் வந்து தந்திருக்காங்க. அதுக்கடுத்து ஒரு குவாட் கேமரா செட்டப்பும் ஒரு LED ஃப்ளாஷும் அதுக்கடுத்து வந்து ஃபிங்கர் பிரிண்ட்டும் வந்து பேக்லேயே வந்து தந்திருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் பேக்கில் தந்தது வந்து எனக்கு ஒரு ரொம்ப கன்வீனியண்ட்டான ஒரு செட்டப்னு தான் நான் சொல்லுவேன். இப்போது ஃப்ரண்ட்டு ஆன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் வந்து இருக்கிறனால கையில் கொஞ்சம் டஸ்ட்டோ இல்லாட்டி தண்ணியாக இருக்கும் போது டிஸ்பிளேயில் நீங்கள் வந்து வைக்கும் போது அது வந்து கொஞ்சம் அசிங்கமாக வந்து இருக்கும். அதனால் எனக்கு வந்து ஃப்ரண்ட்டில் இருக்கிறது பிடிக்காது. கீழே வந்து பார்த்தோன்னா 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக்கு, அதுக்கடுத்து நாய்ஸ் கேன்சலேஷன் போர்ட்டு, அதுக்கடுத்து வந்து மைக்கு, அதுக்கடுத்து மைக்ரோ USB போர்ட்டும் லவுட் ஸ்பீக்கரும் வந்து தந்திருக்காங்க. சைடில் வந்து பவர் பட்டனும் லவுட் ஸ்பீக்கரும் வால்யூம் ராக்கரும் வந்து தந்திருக்காங்க. அவ்வளோதான் கைஸ், இப்போ வந்து நம்ம ஃபோனை வந்து பூட் பண்ணி பார்த்துடலாம். நம்ம இப்போ வந்து நம்மளோட ஃபோனை வந்து பூட் பண்ணி அதுக்கடுத்து செட்டப்பும் வந்து பண்ணியாச்சு. சரி, நம்ம இப்போ இந்த ஃபோனில் இருக்க ஃபீச்சர்ஸ்லாம் சொல்லி பார்த்துலாம். இதில் யூஸ் பண்ணியிருக்க டிஸ்பிளே வந்து 6.52 inch ஃபுல் HD+ LED டிஸ்பிளே தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து கார்னிங் கொரில்லா கிளாஸ் 5 ப்ரொடெக்ஷன் வந்து தந்திருக்காங்க. இதோட ப்ராசர்னு சொல்லி பார்க்கும்போது MediaTek Helio G35 ப்ராசர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் நீங்கள் கேமிங்லாம் வந்து விளாண்டிங்கன்னா உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப ஸ்மூத்தாகவே இருக்கும். அதுக்கடுத்து இதோட ரிஃப்ரெஷ் ரேட்டுன்னு சொல்லி பார்க்கும்போது 60 Hz தந்திருக்காங்க. அதனால் மற்ற நார்மல் லோ பட்ஜெட் ஃபோன்ஸோட இதில் வந்து கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் அதாவது ஸ்க்ரீன் ரிஃப்ரெஷ் வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்கும்.
இதில் யூஸ் பண்ணியிருக்க பேக் கேமரா வந்து செட்டப்னு சொல்லி பார்க்கும்போது குவாட் கேமரா தந்திருக்காங்க. மெயின் ப்ரைமரி லென்ஸ் வந்து 13 மெகா பிக்சலும் 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைடும் 2 மெகா பிக்சல் டெப்த்தும் 2 மெகா பிக்சல் மேக்ரோவும் தந்திருக்காங்க. அதுக்கடுத்து இதோட சார் வேல்யூன்னு சொல்லி பார்க்கும்போது சார் வேல்யூவோட பின் வந்து பார்த்தீங்கன்னா *#07# தான். உங்களுக்கு உங்களோட ஃபோனோட சார் வேல்யூ தெரியணும்னா இந்த பின்னை வந்து உங்கள் ஃபோனில் வந்து டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களோட சார் வேல்யூ வந்து வரும். இந்த ஃபோனோட சார் வேல்யூ வந்து ஹெட்டு வந்து 1.184 வெயிட் பர் கேஜின்னு தந்திருக்காங்க. அதுக்கடுத்து பாடியோட சார் வந்து 0.709 வெயிட் பர் கேஜின்னு சொல்லி தந்திருக்காங்க. அவள் தான் கைஸ் நம்மளோட அன்பாக்சிங். நம்ம இந்த ஃபோனை மேலோட்டமாக தான் யூஸ் பண்ணி பார்த்துருக்கோம். நாங்கள் இந்த ஃபோனை ஒரு வாரம் யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதில் என்னென்ன அட்வான்டேஜ் என்னென்ன டிஸ்அட்வான்டேஜ் அது மாதிரி அவங்க என்னென்ன ஃபீச்சர் கொடுத்துலாம் சொல்லிட்டு ஃபுல் டீட்டெயில் ரிவ்யூ போடுறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுறதுக்கான வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்து உடனே வந்து சேரும்.